உயிர்ப்புப் பெருவிழா. இவ்வுலகின் பாவங்களை போக்குவதற்காக மனிதனாக மண்ணில் பிறந்த இறைவன் நாம் வாழ்வு பெற சிலுவையில் உயிர் துறந்து உயிர்த்தெழுந்த நிகழ்வே உயிர்ப்புப் பெருவிழா. கத்தோலிக்க திருச்சபையில் கிபி 3ஆம் நூற்றாண்டு முதல் ஆண்டவரின் உயிர்ப்புப் பெருவிழா கொண்டாடப்பட்டு வருவதாக திருச்சபையின் வரலாறு பதிவு செய்கின்றது. இந்த மகிழ்ச்சியான தினத்தில் தாய் திருச்சபை திருவழிபாடுகளை திரு ஒளி வழிபாடு, இறைவாக்கு வழிபாடு, திருமுழுக்கு வழிபாடு, நற்கருணை வழிபாடு என 4 பகுதிகளாக கொண்டாடுகின்றது. ஆண்டவர் இயேசு நம்முள் கலந்திருக்கும் கோபம், அறியாமை, பாவம் போன்ற இருளினை நீக்கி இறையாட்சி என்ற திரு ஒளியின் மூலம் நம்மை வழிநடத்துகிறார் என்பதினை திருவொளி வழிபாடு விளக்குகின்றது. புதிய நெருப்பினால் சுடர்விட்டெரியும் பாஸ்கா திரியானது ஆண்டவர் இயேசுவினை குறிக்கின்றது. ஆண்டவர் நமக்கும் நமது வாழ்விற்கும் ஒளியாக இருக்கிறார் என்பதை பாஸ்கா திரி தெளிவுபடுத்துகின்றது. பாஸ்கா திரியில் குருவானவர் சிலுவை அடையாளம் வரைந்து மீட்பின் தொடக்கமும் முடிவும் இயேசு கிறிஸ்துவே என்பதை எடுத்துக் காட்ட தமிழ் மொழியின் முதல் எழுத்தான ஆவையும் இறுதி எழுத்தான நாவையும் எழுதுகின்றார். காலங்கள் அனைத்தும் ஆண்டவருக்குரியது என்று சுட்டிக்காட்டுவதற்கு திரியினில் வருடத்தினை எழுதும் குருவானவர் ஆண்டவரின் 5 காயங்களை குறிப்பிட 5 சாம்பிராணி மணிகளை பதிக்கின்றார். ஆண்டவரின் உயிர்ப்பு திருவழிபாட்டில் 8 வாசகங்களும் நற்செய்தியும் இடம்பெறுகின்றது. கடவுள் தம் மக்களினத்தை எவ்வாறு வழிநடத்தினார் என்பதினை பழைய ஏற்பாட்டு வாசகங்களும், இவ்வுலக மீட்பிற்காக இறைவன் தன் ஒரே மகனை அனுப்பியதை புதிய ஏற்பாட்டு வாசகங்களும் எடுத்துரைக்கின்றது. ஆண்டவர் இயேசுவின் உயிர்ப்புப் பெருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நம் திருமுழுக்கின் போது கொடுத்த வாக்குறுதிகளின்படி வாழ்வதற்கு உறுதியேற்போம்.